கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஜெப வேளையிலே, இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்களை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தை, சொந்த ஜீவிதத்தை, உங்கள் வேலை ஸ்தலத்திலே அல்லது நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருந்து உங்களை சுற்றிலும் இருக்கிற பயங்கரமான எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள், உங்களை சூழ்ந்திருக்கிற எத்தனையோ அடைக்கப்பட்ட கதவுகள் அல்லது உங்களுக்கு முன்பாக இருக்கிற அரண்கள் எல்லாம் தன்னாலே இடிந்து விழுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அரண் போன்று நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை உயர விடாதபடி, முன்னேற விடாதபடி, தேவன் நமக்கு தந்த நல்ல வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற விடாதபடி தடுக்கிற எல்லா அரண்களையும் எரிகோ கோட்டைகள் போன்று யாரும் அசைக்கவோ இடிக்கவோ தகர்க்கவோ முடியாதது போன்ற பயங்கரமான எரிகோ கோட்டைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிற கோட்டைகள் எல்லாம் தடுப்புகள், எதிர்ப்புகள் அல்லது எழும்பவே முடியாதபடி உங்களை அடக்கி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை எரிகோ கோட்டைகள் போல் இருந்தாலும் அவற்றில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு, அவற்றில் இருந்து ஒரு வெற்றியை அல்லது ஒரு வெற்றி திருப்பு முனையை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தின்படியே ஆராய்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நிச்சயமாய் ஜெயித்து ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு ஜெய வாழ்க்கையை தொடர்வீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், இங்கே யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ கோட்டை, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. உள்ளே போகவும் முடியாது, வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு மகா பெரிய அடைப்பு, ஒரு பெரிய கோட்டை இருக்கிறது. இந்த யோர்தானை கடந்து வெற்றிகரமாய் கடந்து வந்த இந்த ஜனங்களுக்கு, யோசுவாவோடு வந்த தேவ ஜனங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டையை எப்படி வீழ்த்துவது, எப்படி அதை நொறுக்குவது என்று கற்பனை செய்து பார்த்தால் அதை அந்த காலத்திலே அது ஒரு முடியாதது போல் காணப்படுகிற மகா பயங்கரமான காரியமாய் இருக்கிறது. ஆனாலும் யோசுவாவும் அவனுடைய சேனையுமாக ஒரு திட்டம் தேவ சமூகத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வர வேண்டும். 7 கொம்புகள், 7 ஆசாரியர்கள். பாருங்கள், 7 நாள் சுட்ட வேண்டும். அப்படியாய் ஒரு தேவன் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். யோசுவா அதை ஜனங்களுக்கு அறிவித்து நிச்சயமாய் அவர்கள் சுற்றி வருகிறார்கள். 6 நாளும் ஒரு முறை அவர்கள் சுற்றி வந்து ஒரு இடத்திலே தாபரிக்கிறார்கள். ஒருவேளை எரிகோவில் இருந்த ராஜாக்களும் அங்கே இருந்த அதிபதிகளும் ஞானிகளும் யோசித்திருப்பார்கள், இவர்களை போல் உலகத்தில் மடையர்கள் ஒன்றுமில்லை, இவர்களுக்கு ஒரு பலமும் இல்லை, இவர்கள் ஜெயிக்க போவதில்லை, இவர்களிடம் ஆயுதம் இல்லை அல்லது இவர்களால் முடியாது என்று நினைத்திருப்பார்கள். 6 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலோ யோசுவா இப்படியாக ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். எப்படி என்றால், நீங்கள் எல்லோரும் சுற்றி வரும் பொழுது 7ஆம் நாளிலே 7 எக்காலங்கள், 7 நாள், 7 தரம் 7 ஆசாரியர்கள் 7ஆம் நாளிலே 7 தரம் சுற்றி வர வேண்டும். 7 தரம் சுற்றி வரும் பொழுது நான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது, நீங்கள் எல்லோரும் ஆர்ப்பரிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த எரிகோ கோட்டை தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும் என்று ஒரு அற்புதமான யோசனையை தேவ சமூகத்தில் இருந்து பெற்றதை யோசுவா அவர்களுக்கு கற்பித்திருந்தான். பாருங்கள், நடந்தது என்ன? நிச்சயமாய் இந்த ஜனங்கள் அற்புதமாய் யோசுவாவின் சொல்லை, தேவ சமூகத்தில் இருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து இவர்கள் சுற்றி வந்தார்கள். பாருங்கள், 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே 7 தரம் பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இவர்கள் 7 தரம் சுற்றி வரும் பொழுது எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். யோசுவா சொன்னது போலவே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு
மகா ஆரவாரமாக முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்கள் நேரே பட்டணத்திற்குள் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இதிலே ஒரு ஆழ்ந்த சத்தியம் இருக்கிறது. ஐயா, ஒவ்வொரு நாளும் இவர்கள் எக்காலத்தை வாயிலே வைத்து ஊதினார்கள். பெட்டியை சுமந்த ஆசாரியர்களுக்கு முன்பாக என் தேவ பிள்ளைகளே, நீங்களும் வாயிலே எக்காலத்தை வைத்து ஊதுவது போல ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வேளையிலே கூடி வந்து ஜெபிக்கிறீர்கள். தேவ வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிற தேவ வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அது எத்தனை பெரிய எரிகோ கோட்டையாக இருந்தாலும் சரி, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் முன்னேற விடாதபடி தடுக்கிற எந்த யோர்தானா இருந்தாலும் சரி, தேவ வார்த்தைகளை நீங்கள் முழங்குகையில் தேவ வார்த்தைகளை சில நேரங்களிலே ஆர்ப்பரிப்போடு அறிக்கையிடுங்கள். என் பிள்ளைகள் எல்லாம் இப்படியாய் என் பந்தியோரம் சித்திரம் தீர்த்த மூளைக்கற்களை போல இருப்பார்கள் என்று சத்தமாய் சொல்லுங்கள். என் பிள்ளைகள் குடைய கால்கள் கல்லிலே இடராதபடி தேவ தூதர்கள் அவர்கள் கால்களை இடறிவிடாதபடி உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று அறிக்கையிடுங்கள். என் பிள்ளைகளை காக்கும்படி வழிகளில் எல்லாம் அவர்களை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று பிள்ளைகளை குறித்து அறிக்கையிடுங்கள், முழங்குங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, குழந்தை பேறு இல்லாதவர்கள் எல்லாம் இப்படியாய் அறிக்கையிடுங்கள். குழந்தை பேறு கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர்களில் எவனும் அவர்களில் தேவ பிள்ளைகளில் ஒருவனும் மலடாய் இருந்ததில்லை. அவர்களில் பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. என் தேவமே எனக்காக இறங்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் மெய்யாய் போகட்டும் என்று நீங்கள் ஆர்ப்பரித்து சொல்லுகிற ஐயா, விசுவாசத்தோடு ஆர்ப்பரிக்கிற சத்தங்கள் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் அடைக்கப்பட்ட கர்ப்பங்களையும் திறக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் இருக்குகிற எல்லா வெங்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறிய வேண்டுமா? அவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற சேனைகளின் அதிபதி எங்களுக்காக இருப்பு கதவுகளை உடைத்து வெங்கல தாழ்பாள்களை முறிப்பார். அவரே எங்களுக்கு முன்பாக பீகார் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். அவரே ராஜாதி ராஜாவாய் கடந்து செல்லுகிறார். அவரே தடைகளை நீக்கி போடுகிறவர் ராஜாதி ராஜனாய் கடந்து சென்று எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் விரோதமாய் செய்யப்படுகிற யார் செய்தாலும் சரி, ஒருவேளை மனிதர்களோ அரசோ அதிகாரமோ எந்த துரைத்தனங்களோ பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் எவை செய்தாலும் சரி, ராஜாதி ராஜனாய் எங்கள் இயேசு எங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறார் என்று அறிக்கையிட்டு முழங்குங்கள், ஆர்ப்பரியுங்கள். தேவ வார்த்தையை கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படியாய் நீங்கள் தேவ வார்த்தைகளை முழங்குகையில் ஆர்ப்பரிக்கையில் தேவனுடைய பெட்டி என்கிற பெட்டியாய் கருதப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அதை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் எரிகோ கோட்டைகள் மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மதில்களும் நிச்சயமாய் உடைந்து போகும், நொறுங்கி போகும், தன்னாலே விழுந்து போகும். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும்படியாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இவர்கள் பிள்ளைகளும் விடுபடும்படியாய், இவர்களுக்கு ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும்படியாய், குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தை ஐயா, உம்முடைய வார்த்தையை அறிக்கையிடுகிற பிள்ளைகளுக்கு அவை ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அது அக்னியாகவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அறிக்கையிடுகிற பிள்ளைகள் எல்லாம் இவற்றின் மகிமையை மேன்மையை கண்டுகொள்ளும்படியாய், இவர்களும் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய், தடைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய், பிள்ளைகளுக்காய் ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உலகத்தில் எவரும் மறுக்க முடியாத அற்புதமான சத்தியம் இது. தேவ வசனங்களை நீங்கள் அறிக்கையிட்டு விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த எரிகோ கோட்டை போன்ற எந்த பயங்கரமான யோர்தான் சீறி வருகிற யோர்தானாய் இருந்தாலும் சரி, எல்லாம் தரைமட்டமாகும். நிச்சயமாய் கன்னியாகுமரி வரை இருந்து காஷ்மீர் வரையாக புறப்பட்டு
செல்கிற நம்முடைய கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மணிப்பூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் ரவி அப்ரஹாம்.